சொல்லுக்கா. என்னடா பண்ற? நான் என்ன கடுத்தால சாணி எடுத்துட்டு மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறேன். அங்க போய் இதுக்குதான் அப்பா உன்னை படி படின்னு சொன்னாரு. நல்லா படிச்சிருந்தீங்கன்னா நீயே என்ன மாதிரி நல்ல வேலைக்கு போயிருக்கலாம்ல. எல்லாருமே படிச்சு வேலைக்கு போயிட்டா சேத்துல ஏறு காலி வைக்கிறது, அப்புறம் நீங்களும் சோத்துல எப்படி கை வைப்பீங்க? சரி சரி, நீயே விவசாயத்தை காப்பாத்து. சரி சரி, இந்நேரத்துல போன் பண்ணிக்கிறேன். ஒண்ணு இல்லடா, அப்பா செத்து 4-5 வருஷம் ஆச்சு. ஏன் சொத்தையெல்லாம் இன்னும் அப்பா பேர்லயே வச்சிட்டு இருக்கேன். உன் பேர்ல மாத்திக்கலாம்ல? அதெல்லாம் மாத்தினா போகுதுக்கா. அதுக்கு இல்லடா, நான் இருக்கும் போதே சொத்தையெல்லாம் உன் பேர்ல மாத்திக்கோ. எனக்கு இருக்கிற 3 பொண்ணுங்க 3 வாக்குல போயிருவாங்க. அப்புறம் அது கிட்ட போய் நீ கையெழுத்து வாங்க வேண்டியதாயிரும். உனக்கு அப்புறம் கஷ்டம். அதுக்காக தான் சொல்றேன். சரிக்கா, மாடு எடுத்துக்கிட்டு பக்கத்தோடத்து போகுது, நான் முடிக்கிட்டு வரேன். மத்தியானம் வீட்டுக்கு வர பேசிக்கலாம். சரிடா, மத்தியானம் சாப்பாட்டுக்கு இங்க வந்துரு. உனக்கு பிடிச்ச காளான் கிரேவி பண்ணி வைக்கிறேன், சரியா? சரிக்கா. நம்ம பிறந்து இந்நேரத்துல இவ்வளவு அக்கறைய கூப்பிட மாட்டாளே. ஒருவேளை டிவி சீரியல் பார்த்து திருந்திட்டாலோ, அதுலயே குடும்பத்தை அழிக்கிறதுக்கு தான் ஐடியா கொடுக்குறானுங்க. சரி, என்னன்னு மத்தியானம் போய் பாப்போம். ஏங்க, இன்னைக்கு என் தம்பி வர்றான். நீங்க ஆசைப்பட்ட இடத்த இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அந்த சொத்தை என் பேர்ல எழுதுறதா இல்ல உங்க பேர்ல எழுதுறதா? முதல்ல அவன் கொடுப்பானா? பிரியமா கொடுத்தானா அந்த ஒரு இடத்தோட போயிரும். கொஞ்சம் ஓவரா பண்ணான்னு வச்சுக்கங்க, சரிக்கு சரி பங்கெடுத்துருவேன். சரி, அந்த இடத்துல கட்டடம் கட்ட ஆளை வர சொல்லி இல்லம்மா? சரி, ஆளுகளை வர சொல்லி பேசிருங்க. சரி சரி, போன் பண்ணு. நீ எப்படி பேசுறேன்னு நானும் பாக்குறேன். என் தம்பி வீட்டுக்கு வந்தோன்னா உங்களுக்கு நான் போன் பண்றேன். அப்படியே ஆன்லயே வச்சிருங்க. நான் எவ்வளவு டேலண்டா பேசி அந்த இடத்த எழுதி வாங்குறேன்னு மட்டும் பாருங்க. சொல்லுக்கா, திடீர்னு காலையிலேயே போன் பண்ணேன். ஒண்ணு இல்லடா, சொத்தையெல்லாம் உன் பேர்ல மாத்திக்கோ. நாளைக்கு கால சூழ்நிலைகள் எப்படி வேணா மாறலாம். ஆமா, நமக்கு கோடி கணக்குல சொத்து கிடக்கு, அதை போய் உடனே என் பேர்ல மாத்துறேன். அட போக்கா, இருக்கிறது 1 ஏக்கரா காடுமே, ரோட்டோரத்துல ஒரு 10 நிலம் இருக்கு, அதை போய் உடனே மாத்துக்கிறேன். அது இருக்கட்டு. 1 சென்ட் நிலமா இருந்தாலும் அதை எதையும் சரியா பண்ணிக்கணும்டா. சரிக்கா, நீ என் மேல இவ்வளவு அக்கறைப்பட்டு சொல்றிய. சரி, மாத்திட்டா போகுது. சரிடா, நாளைக்கே மாத்திக்கலாம். சரிக்கா. சரி, இந்த அக்காக்கு என்ன செய்ய போற? உனக்கு என்ன வேணும் கேளு. பெருசா எனக்கு ஒண்ணும் வேண்டாம். அந்த மெயின்ல ஒரு 10 சென்ட் இருக்குல்ல, அதை மட்டும் எனக்கு எழுதி கொடுத்துரு போது. பாயிண்ட்க்கு வந்துட்டே பாத்தியா? இதுல என்னடா தப்பு இருக்கு? எங்களுக்கு அதுல பங்கு இருக்குல்ல, அதான் அந்த உரிமையில கேட்டேன். தாராளமா நீ எடுத்துக்கக்கா. நீ எப்படி பானை உடைச்ச மாதிரி பட்டுன்னு அப்பா சொத்துல எனக்கும் பங்கு இருக்குன்னு சரி பங்கு கேட்டையோ, அதே மாதிரி நானுமே தேங்காய் உடைச்ச மாதிரி பட்டுன்னு என் மனசுல இருக்கிறத உடைச்சிடுற. எதுவா இருந்தாலும் சொல்லுடா, அதான் எழுதி தரம்னு சொல்லிட்டீல்ல. இப்போ அப்பா சொத்துலயே பொண்ணுகளுக்கு சரி பங்கு இருக்குது அப்படின்னு சத்தம் இருக்கிறதுனாலதான் நீ என்கிட்ட பங்கு கேட்கறே, அப்படித்தானே? சரிக்கா, 2 பையன் இருந்தா சொத்தை எப்படி 2ஆ பிரிப்போமோ, அதே மாதிரி நாமளும் அப்பா சொத்து இப்ப 2ஆ பிரிச்சுக்குவோம். ஓகேவா? சரிக்கு சமமா எல்லாம் வேண்டாம்டா, அந்த 10 சென்ட் நிலத்தை கூட அது போது. இல்லக்கா, நான் மொத்தமாவே 2ஆ பிரிச்சுக்குவோம். சரி, உனக்கு எது சரின்னு படுதோ அதையே செய்ய. நான் என்ன வேண்டானா சொல்ல போறேன்? சரி, இப்ப நான் உனக்கு ஒரு கணக்கு சொல்றேன், இப்படி உக்காருவா. இப்போ நீ கேட்ட அந்த 10 சென்ட் நிலம் 40 லட்சம் ரூபாய் கடன் இருக்குது, அது உனக்கே தெரியும். கடன் எல்லாம் நீதான்டா கட்டணும். பொறுமையா கேளு. இப்ப நீ பொண்ணு கிடையாது, அப்பாவுக்கு பையன். சொத்துல சரி பங்கு கேட்டியல்ல. இப்போ 40 லட்சம் ரூபாய் இருக்கு, அதை 2ஆ பிரிச்சோம்னா உனக்கு 20 லட்சம் ரூபாய், எனக்கு 20 லட்சம் ரூபாய் வருது. இப்ப அந்த கடனை கட்ட 20 லட்சம் ரூபாய் நீ சீக்கிரம் ரெடி பண்ணிடுவேன், ஆனா என்னால முடியாது. அதனால அப்பா வாங்கின அந்த கடனை அந்த இடத்த விட்டே கட்டிடுவோம். அந்த இடமே அவளுக்கு தான் போகும். இல்லடா, பேசிட்டு இருக்கிறேன்ல, பொறுமையா கேளு. இப்ப இருக்கிற அந்த 1 ஏக்கராவை 2ஆ பிரிச்சுக்கோ, சரியா? இல்லடா, தோட்டம். நான் தான் பேசிட்டு இருக்கிறேன்ல, நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீ பேசு, புரியுதா? இப்போ அப்பா உனக்கு பண்ணின செலவையும் நம்ம கணக்கு போடுவோம். உன் கல்யாணத்துக்கு 100 பவுன் நகையும் 10 லட்சம் ரூபாய் பொட்டிலையும் வச்சாங்களா? அதுவும் இல்லாம 1 லட்சத்துல முடிக்க வேண்டிய உன்னோட பிரசவ செலவை ஏதோ பெரிய ஆஸ்பத்திரியில தான் போய் பார்க்கணும்னு 5 லட்சம் ரூபாய் இழுத்துட்டாருல உன்னோட ஹஸ்பண்ட். இதுல உனக்கு பிறந்த 3 குழந்தைகளோட செலவையுமே அப்பா தலையிலேயே கட்டிட்டாங்க உன் மாமியாரு. அதுக்கான செலவு மொத்தம் 3 பேருக்கு 5 லட்சம் ரூபாய். உன்னோட பிள்ளைகளுக்கு காது குத்து திரட்டின்னு சீர் செஞ்சதே 3 பேருக்கு சேர்ந்து மொத்தம் 30 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிக்கிறாங்க அப்பா. அது இல்லாம அந்த இடத்து பேர்ல இருக்கிற கடனுக்கு 40 லட்சம் ரூபாய்க்கு 3 வருஷமா 5 லட்சம் ரூபாய் நான் வட்டி கட்டி இருக்கேன். இதுல அப்பா கணக்குல 100 பவுன் நகையும் 70 லட்சம் ரூபாய் பணமும் வருது. இது அப்பா சம்பாரிச்சதுனால இதையும் நாம 2ஆ பிரிச்சுதான் ஆகணும். சரிதானுக்கா? பிள்ளைகளுக்கு செய்யறதெல்லாம் உங்களோட கடமைடா. கடமைதான். நீ சொத்துல பங்கு கேட்காம இருந்தீன்னா அது எங்களோட கடமை. இப்ப நீ சொத்துலயும் சரிபாதி பங்கு கேட்கறதுனால அது உனக்கு கொடுத்த கடன், அதை நீ திருப்பி கொடுத்துதான் ஆகணும்.
சரிக்கா, நாளைக்கே நான் டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். அதே மாதிரி நீயுமே அந்த 100 பவுன்ல பாதி 50 பவுனுமே 70 லட்ச ரூபாயில பாதி 35 லட்ச ரூபாய் பணத்தையுமே கொண்டுட்டு வந்துரு. இப்ப எல்லாமே சரிசமா பிரிச்சாச்சு. அப்புறம் அம்மாவை நான் 3 வருஷம் பார்த்துட்டேன், நீயே 3 வருஷம் பார்த்துரு. அப்புறம் இதோட நம்ம கணக்கு வழக்க முடிச்சுக்குவோம். உன் வீட்டு விசேஷத்துக்கு நான் வருவேன், சாப்பிடுவேன், போவேன். அதே மாதிரி என் வீட்டு விசேஷத்துக்கு நீ வா, சாப்பிடு, போ. சரியா? நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரியுதோ இல்லையோ, போன் லோட்டு கேட்டு இருக்கிற மச்சானுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். வரட்டா? இனிமேல் புருஷனுக்கு புண்ணாக்கு வாங்கி கொடு, எனக்கு மாட்டு தீனி வாங்கி கொடு அப்படின்னு எல்லாம் கேட்க கூடாது. புரியுதா? என்னக்கா காலையில ஏதோ காளான் கிரேவியெல்லாம் செய்யறத சொன்னேன், எதையுமே காணா? சரி, அந்த கடனை நான் கட்டிக்கிட்டு அந்த 10 சென்ட் நிலத்தை உனக்கு எழுதி கொடுத்துருந்தா கொடுத்துருப்பியா என்னமோ. சரி, நான் வீட்லயே போய் சாப்பிட்டுக்கிறேன். என்னங்க? ஏண்டி ஒட்டு கேட்கறது தெரியாம வீணா நீ எல்லாரும் பாக்குற மாதிரி வச்சிருக்கிற? சரி, அதை விடுங்க. சொத்துல பங்கு கேட்டா நம்ம சொத்து வித்து தர மாதிரி சொல்லிட்டு போறாவ. சரிடா, இனி எல்லாம் நீ சொத்துல பங்கு கேட்காத. அவன் பேசுறதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. சொல்லுக்கா, டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. அனைமா நாளைக்கு காலையில் கொண்டு வந்துடும் நினைக்கிறேன். குட்டி, நான் தமாஸ்க்கு கேட்டேன். எனக்கு அப்பா சொத்துல எல்லாம் ஒரு பங்கு வேண்டாம். நீ உண்மைன்னு நம்பிட்டியா? ஐயோ ஐயோ. இப்ப தெரிஞ்சுக்கிட்டியாக்கா, பிறந்த வீட்டுல இருந்து செய்யறது பிறந்த வீட்டுல இருக்கிற சொத்தை விட உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. நீங்க தான் கொஞ்சம் அதிகமா ஆசைப்பட்டு இருக்கிறதையும் சேர்த்து புடுங்கலான்னு தான் சொத்துக்கு ஆசைப்பட்டு கேட்குறீங்க. இனியாவது நீ தெரிஞ்சுக்குவீன்னு தான் நான் அப்படி சொன்னேன். ஏதோ ஒரு சில கூட பிறந்தவங்க செய்யற தப்புனால எல்லாருமே நீங்க தப்பா நினைச்சிடாதீங்கக்கா. அக்கா கூட்டம் நம்மளை விட நல்லா வசதியா இருக்கணும்னு தான் கூட பிறந்த ஒவ்வொரு தம்பியோ அண்ணனோ நினைப்பாங்களே தவிர அக்கா கூட்ட கஷ்டப்பட்டுட்டுன்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. இனிமேலாவது தெரிஞ்சுக்குங்க. நான் எவ்வளவு டேலண்டா பேசி அந்த இடத்த எழுதி வாங்குறேன்னு மட்டும் பாருங்க. தொப்புள் கொடி உறவு என்று சொல்லிக் கொள்ள ஆசைதான், சொத்து சுகம் பார்த்ததுமே உடைந்து போகும் வேஷந்தான். அம்மா அப்பா பெற்றெடுத்த பிள்ளைகள் இன்று அனாதையாய் நிற்பதுதான் தொல்லைகள்.